2-3 நாளைக்கு முதல் அவர் ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருக்கிறார். தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தனது காதல் மனைவியை கைபிடிக்கும் சமயத்தில் சில பல எதிர்ப்புகள் வந்ததாகவும் அதனால தனது காதல் மனைவியை கைப்பிடிப்பதற்காக 14 பேரை பலி கொடுத்து, அதாவது அவர்களை சுட்டுக் கொன்று விட்டு இல்லைன்னு சொன்ன அவர்களை அழித்து விட்டு தான் தனது காதல் மனைவியை கைப்பிடித்ததாகவும் அது வெல்வெட்டி துறையில் நடந்ததாகவும் சொல்றாங்க. அதனால அந்த மண்ணில் A to Z என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கேக்க இந்த திருமாவளவன் சொன்ன இந்த கருத்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு 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 இனம் தெரியாத கோவம், ஒரு காட்டமான பெருகிமை இருக்க மேல வருது. அதாவது நான் சொல்றேன், இனி வேற வசனங்கள் கொஞ்சம் காட்டமா இருக்கும், பார்க்க பிடிக்காத சில தட்டிட்டு போகும். திருமாவளவன், உனக்கு தெரியுமா, நீ ஒரு சாதி கட்சி நடத்துற ஒரு மிக மோசமான மட்டமான மனிதர். நமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் காதல் மனைவிக்காக 14 பேரை அதாவது அழிச்சிட்டு தனது காதல் மனைவியை கைப்பிடித்து சொல்ற நீ எவ்வளவு கேவலமான மனுஷனா இருப்ப. காலத்துக்கு காலம் திமுக அதிமுகன்னு சொல்லி எந்த பக்கத்தால உனக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ, ஆதாயம் கிடைக்குதோ அந்த பக்கம் போய் நீ ஒரு மெலன் தின்ற பன்றி. சரியா? நீ தேசிய தலைவர் இவ்வளவு மட்டமா சொல்ற. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு திருமாவளவன். தேசிய தலைவர் 87 கால பகுதியில, 87 கால பகுதியில இந்தியன் ஆர்மி தமிழகத்துக்கு வந்த போது காட்டுக்குள்ள இருக்கிறார். தனது மனைவியை யாழ்ப்பாணத்திலிருந்து வெள்ளத்துறையில இருந்து காட்டுக்கு தரை வழியாக எடுத்து வர சொல்லி ஒரு அணியை அனுப்புறார். அதுல தமிழ்ச்செல்வன் நாம் இடம்பெறார். அப்ப ஏற்கனவே மதிவதனி அன்னிக்கு இரட்ட குப்பி சைனட் குப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. வர்ற வழியில இந்தியன் ஆர்மி உங்களை சுட்டி வளைத்தாவோ கை செய்தாலோ சைனட் குப்பியை அருந்தி தனது உயிரை மாய்க்க வேண்டும் என்று மதிவதனி அவர்களுக்கு சொல்லப்படுது. அதே சமகாலத்துல தேசிய தலைவர் தமிழ்ச்செல்வன் அண்ணன் கையிலேயும் ஒரு பிஸ்டலை கொடுக்கிறார், துப்பாக்கியை கொடுக்கிறார். சப்போஸ் மதிவதனி குப்பியை கடிக்க தாமதப்பட்டாலோ பயந்தாலோ இந்த துப்பாக்கியால் மதிவதனியை சுட்டு விட்டு வேறுங்க என்று சொன்னது. இதுல என்ன விளங்கு உனக்கு தெரியுமா? மக்களுக்காகவும் கொண்ட கொள்கைக்காகவும் அந்த உயரிய இயக்கத்தின் கொள்கைக்காகவும் தனது மனைவியை கூட சுட்டு கொன்று விட்டு வா என்பதுதான் அந்த கொள்கை இந்த பிரதிபலிப்பு. மக்களுக்காக தனது மனைவியை இழக்க தயாராக இருக்கிறவன் ஒரு காதலிக்காக 14 பேரை கொலை செய்து விட்டு கிளம்பிடித்தார் என்று சொல்லி நீ சொல்லி இருக்கிற. நீ லண்டனுக்கு திருமாவளவன், நீ லண்டனுக்கு வரைக்கும் இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டு போன உனக்கு தெரியும். அதே மாதிரி மலேசியாவுக்கு போய் அங்க மலேசியா தமிழர் உனக்கு அசிங்கமா திட்டினது, உனது குப்பைகளை கொண்டு இந்த இடத்துல கொட்டாதுன்னு சொன்னது. நீ அவ்வளவு ஒரு திறந்தாழ்ந்த மனுஷன். உனக்கு இனி வரும் காலங்களில் நீ ஒரு அரசியல் என்ன, உன்னை யாருமே சேர்க்க போவது கிடையாது. ஒரு ஜாதி காட்சியை உருவாக்கி அங்க உள்ள மக்களை சிந்திக்க தெரியாதவர்களாக வைத்துக் கொண்டு அவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துற ஒரு பிக்காளி நீ எப்ப வெல்வெட்டி துறையில வச்சு தலைவர் அந்த 14 பேரை அப்படி ஒரு சம்பவம் செய்யணும்னு சொன்னியோ அப்பவே நீ ஒரு மகா மட்டமான ஆள். அந்த மண் இந்த பெருமை உனக்கு என்ன தெரியும்? நான் சொன்ன மாதிரி 7 வயசுலேருந்து போற தவிர நாங்க எதையுமே பார்த்ததில்லை. எவ்வளவு தியாகங்கள், சோகங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடுதலை புலிகள் உறுப்பினர் சாகிறதும், அங்க விமான தாக்குதலும், கடலால் தாக்குதலும், ராணுவத்தின் முன்னோரி தாக்குதல், இதை தவிர நாங்க எதுவுமே பார்க்க இல்லை. அந்த இடத்துல இப்படி நடந்த நீ சொல்ல, நான் சொன்ன மாதிரி நீ ஒரு மெலன் தின்ற ஒரு பன்றி. நீ மனித பிறப்பே கிடையாது. அங்க உள்ள அந்த தமிழகத்தில் உள்ள அந்த மக்களை வச்சு நீ நீ பிழைப்பு நடத்த ஒரு பிறந்தாழ்ந்த மனிதன். இது மாதிரி இன்னும் ஒரு தடவை நீ புலம்பெயர் தேசத்துக்கு எங்கேயாவது வருவே இருந்தா செருப்பால் அடிவண்டி கொண்டு போவேன். மகா மட்டமான மிருகம் நீ மிருகம் இல்லை, அதையும் விட கேவலம். அதான் சொல்ற மெலன் தின்னக்கூடிய ஒரு பன்றி நீ. கனடாவில் யூடியூபர் ஜீவன் சொன்னதுதான் உனக்கு சால பிறந்தவர். என்ன துணிச்சல் உனக்கு தேசிய தலைவர் தனிமையில சொன்னவராம் இந்த கதையை. அதை நீ மேடையில மைக்க பிடிச்சு சொல்றேன்டா. உனக்கு அந்த திமுக அந்த பிரபகண்டாவுக்குள்ள இருந்து நீ எவ்வளவு செய்யலுமோ அவ்வளவு நீ செய்ய ஆரம்பிச்சுட்ட. அதுக்கு எங்க தேசிய தலைவர் தான் கிடைச்சாரோ. பொறுக்கியடா நீ.